ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? சந்தோஷமாக இருங்கள், எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள். ஏனென்றால் இந்த நிலவும் நம்மளுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், கடந்த வீடியோவில் சூரியன் மற்றும் சூரிய குடும்பம் எப்படி உருவானது என்று நம்ம பார்த்தோம். அதுபோல் நிலாவை குறித்து 3 காரியங்கள் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். 1, நிலா உருவாகும் முன்னே எப்படி இருந்தது, அதன் பெயர் என்ன? 2வது, நிலா உருவாகி எத்தனை ஆண்டுகள் ஆகுது? 3, நிலா எப்படி உருவானது என்று 3 காரியங்கள் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள் போகிறதுக்கு முன்னே நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆன் செய்து கொள்ளுங்கள். வாங்க வீடியோக்குள் போகலாம். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நிலா உருவாகும் முன்னே எப்படி இருந்தது என்றால், அது ஒரு பெரிய வாயுப்பந்தாக இருந்தது. அந்த வாயுப்பந்தை வான்முகில் தயா என்று அழைக்கப்பட்டது. இப்படிதான் நிலா உருவாகும் முன்னே இருந்தது. இதோட பெயர் தயா என்று அழைக்கப்பட்டது. சரி, நிலா உருவாகி எவ்வளோ ஆண்டுகள் ஆகுது என்றால், சூரியன் மற்றும் கோள்கள், அதாவது நம்மளோட சோலார் நெபுலா உருவாகி 460 கோடி, அதாவது 4.6 பில்லியன் ஆண்டுகள் ஆனது என்று கடந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம். இப்படி பிரபஞ்சம் உருவாகின பின் 450 கோடி, அதாவது 4.5 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன் இந்த நிலா உருவானது என்று கூறப்படுகிறது. அப்போ நிலாவோட வயது 450 கோடி ஆண்டுகள். நிலா எப்படி உருவானது என்றால் 3 தேரி சொல்லப்படுகிறது. அதாவது சூரியன் மற்றும் கோள்கள் உருவாகும் போது நிலவும் இது கூடவே உருவாகி இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் இதுக்கு எந்த ஆதாரமும் இல்லாதபடி காணப்படுகிறது. 2வது, வேறு கிரகங்களுக்கு சேர்ந்த ஒரு கோள் பூமி ஈர்ப்பின் சக்தியின் மூலியமாக தன் பக்கமாய் இழுத்து கொண்டு வைத்திருக்கிறது என்று ஒரு தேரி சொல்லப்படுகிறது. 3வது, செவ்வாய் கிரகம் அளவுள்ள ஒரு தயா என்கிறதான கோள் ஒன்று பூமிக்கு வந்து மோதியது. இந்த மோதலின் போது பூமியிலிருந்து மற்றும் தயா கோளிலிருந்தும் நிறைய தூண்கள் விண்வெளியில் பரவின. இந்த தூண்கள் ஒன்றுடன் ஒன்று இணைந்து ஒரு வளையத்தை உருவாக்கி, இந்த வளையத்திலிருந்து தூண்கள் ஒன்று இணைந்த பின் அது ஒரு வட்டத்துக்குள்ளே சேர்ந்து நிலவாக உருவானது. நிலா பூமியை சுற்றி தன்னைத்தானே சுற்றி கொள்ள தொடங்கியது. இது போலதான் நிலவு உருவானது என்று நம்பப்படுகிறது. இந்த 3இல் எது உண்மை என்று தெரிந்தவங்க கமெண்ட்ல சொல்லுங்க. மற்றொரு வீடியோவில் நிலவு எப்படி பிரகாசிக்கிறது, அமாவாசை பௌர்ணமி எப்படி வருகிறது என்று, நிலவு எப்படி சிகப்பாய் மாறுகிறது என்று நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிறதான பெல் பட்டனை ஆன் செய்து கொள்ளுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எல்லோரும் அன்பாயிருங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் விஜய். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.